ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டு கொடுத்து இதை ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து கோயில் இருந்துச்சு இந்த லைட்டாக. அது திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரெடி பண்ணி தர முடியுமா கேட்டிருந்தாரு. சரி, அதுக்கு நானும் ரெடி பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இது மாதிரி ஃபோக்கஸ் லைட் இருந்ததுன்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி பண்ணலான்றதை தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த லைட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டு வந்து வெளில பார்த்தாலே தெரியுது. சில எல்இடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிளாக் டாட் வந்துருக்கு பாருங்கள். இப்போ மேற்கொண்டு இந்த லைட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பவர் சப்ளைலாம் கட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி இந்த லைட்டு வந்து நம்ம இப்போ ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் ஸ்க்ரூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார் த்ரிபிளில் நான் வந்து இப்போ எல்லா போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்இடியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் சப்ளைக்கு வந்து ஒரு 4 பொட்டி மாரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதை பார்த்தாலே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மேலே இருக்க அந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்டை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எல்இடி நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட்லாம் பாருங்கள், பிளாக் கலர் டாட் வந்துருக்கு. அந்த எல்இடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகி அது வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. இப்போ இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் லைட்டில் வந்து நம்மளுக்கு சீரிஸ் கனெக்ஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எல்இடி வந்து ஃபியூஸ் போனால் கூட நம்மளுக்கு வந்து அந்த சீரிஸில் இருக்க எந்த லைட்டுமே எரியாது. இப்போ இதில் வேறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பொட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 பொட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 அந்த ஸ்டிப்பு வர மாரி இந்த பவர் சப்ளை வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பொட்டிக்கும் ஒரு ஸ்டிப்புக்கு எல்இடி லைட்டுக்கு போகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லைட்டில் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 4 பொட்டியிலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை வந்து கரெக்டாக நம்மளுக்கு வோல்ட் வருதான்னு செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அது நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு எல்இடி தான் ஃபால்ட்டு. அந்த எல்இடிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவ் பண்ணாமல் அதை வந்து நம்ம டைரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை வருதான் நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வோல்ட் வந்து எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. அப்புறம் ஏன் லைட் ஏரியா நீங்கள் கேட்கலாம். அப்படி கேளு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபியூஸ் பண்ண லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த ஒயரில் இருக்கிற ஒரே அந்த காப்பர் ஒயர் மட்டும் எடுத்து நான் எல்லா லைட்டையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணி நான் டைரெக்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லைட்டையுமே நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிப்பில் வந்து 2 லைட் வந்து ஃபியூஸ் போயிருக்கு. அந்த 4 பவர் சப்ளை அந்த பாக்ஸ் வருதுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஸ்டிப்புக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொடுத்துட்டு வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டிப்பு எரிஞ்சு ஒரு ஸ்டிப்பு வந்து போயிடுச்சு. அது ஏன் போயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஏதோ ஒரு எல்இடி வந்து வீக்காக இருக்குது போல். அதுவும் ஃபியூஸ் போயிட்டு நம்மளுக்கு எரியவே இல்லை. இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டிப்பு நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. மீதி 2 ஸ்டிப்பு வந்து நம்மளுக்கு வந்து பவர் சப்ளைலாம் கரெக்டாக போகுது நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதில் மறுபடியும் எல்இடி ஏதாவது மைன்யூட்டாக போயிருக்கான்னு நம்ம மறுபடியும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிப்பு வந்து போயிடுச்சு. இன்னொரு ஸ்டிப்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எரியவே இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் அதை வந்து ஜூம் பண்ணி நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம வச்ச சால்ட்ரிங்கில் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் அது வந்து எரியாது. இப்போ அதையும் நான் வந்து தொட்டு பார்த்துட்டேன், அதுவும் எரியல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை இன்னும் ஜூம் பண்ணி வேறு ஏதாவது எல்இடி வந்து நம்மளுக்கு டாட் இருக்கான்னு நம்ம மைன்யூட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பக்காவாக தெரியுது அந்த பிளாக் டாட்டு. இப்போ இந்த எல்இடி பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கிற எல்இடி அது மைன்யூட்டான பிளாக் டாட் இருக்குது பாருங்கள், அதுவும் தீஞ்சு போன கணக்கு தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மைன்யூட்டாக இருக்குது. இப்போ இந்த எல்இடியும் நம்ம வந்து டைரெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து தீஞ்சு போன எல்இடி தான். இதை டைரெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ கிராஸ் செக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பக்காவாக பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. பார்த்தா நம்மளுக்கு லைட் எரியுதா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பவர் சப்ளைலாம் கொடுத்துட்டேன். சுவிட்சு போட்டு பார்க்குறேன். போட்டால் நம்மளுக்கு வந்து பக்காவாக இருக்குது. இப்போ இந்த எல்இடிலாம் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கு. வீக்கான எல்இடிலாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது வந்து போயிடுச்சு. இப்போ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பவர் சப்ளை வந்தனால தான் இந்த லைட்லாம் வந்து வீக் ஆகி சுத்தமாக ஃபியூஸ் போகுது. இது மாதிரியான லைட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண தேவையில்ல. அப்படி ட்ரை பண்ணுற மாதிரி பெரியவங்க யாராவது கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த லைட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரீயூஸ் பண்ணதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணி அவர்கிட்ட நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஅசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைட் வந்து யூஸ் பண்ண தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போடுறது வந்து வழக்கம். ஓகே, ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.